ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி காளான் மஷ்ரூம் பிரியாணி தெளிவான விளக்கம், ஈஸியான செய்முறை, சரியான அளவு. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முன்னாடி நான் அந்த மஷ்ரூம் எடுத்துக்கிட்டேன். அதாவது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ருசி கிடைக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதாவது அதிக அளவில் நீங்கள் காளான் பிரியாணி செய்யணும்னு நினச்சிட்டா முன்னாடியே காய்கறி கடைக்கு போயிட்டு எனக்கு இத்தனை கிலோ வேணும், காலையில் ஃப்ரெஷ்ஷாக வேணும் நீங்கள் சொன்னாதான் அவங்க ஆர்டர் கொடுத்து வர வைப்பாங்க. அரை கிலோ 1 கிலோ வேணும்னா அப்பப்போ இருக்கும். அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி கடைக்கு போய் சொல்லி ஃப்ரெஷ்ஷாக வர வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி அதிக அளவில் செய்யும் போது 4ஆக கட் பண்ணிக்கணும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் 24 கேரட் அரிசி நான் எடுத்து முன்னாடி ஒரு அளவு பாத்திரத்தில் அளந்து தண்ணியில் 3 முறை அலசி வடிகட்டி ஊற வச்சுட்டேன். இப்போது இந்த 25 கிலோவுக்கு தேவையான பட்டை, கிராம், ஏலக்காய். பட்டை 100 கிராம், ஏலக்காய் 75 கிராம், கிராம்பு 50 கிராம். அதாவது இதோட அளவில் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு வீடியோ பாருங்கள். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம், நீங்கள் 100 கிராம் பட்டை தான் கண்டிப்பாக சேர்க்கணுமா? இல்லை, 75 கிராம் பட்டையும் சேர்க்கலாம். நீங்கள் பட்டை 100 கிராம்னா அதுக்கு கீழே ஏலக்காய், அதுக்கும் கீழே கிராம்பு, அதுக்கும் கீழே மராட்டி, அன்னாச்சி, பிரெஞ்சி இலை. இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு அதனுடைய நெடி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் அதிகமாக இல்லாமல் இருக்கும். அப்புறம் பிரெஞ்சி இலை கண்டிப்பாக வெஜிடபிள் பிரியாணி, காளான் பிரியாணி, புலவு இதெல்லாம் சேர்த்துக்குங்க, நல்ல வாசனை கிடைக்கும். இந்த ஸ்பைசஸ் கூட நான் ஜாதி பத்திரி பூ சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை இந்த மாதிரி முழுசாக சேர்க்கும் போது சேர்த்துக்கங்க, அரைச்சி சேர்க்கும் போது ஜாதிக்காய் சேர்த்துக்கங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு டால்டா 1/2 கிலோ சேர்க்கும் போது இதோடைய ஃபுல் விரிவாக்கம் சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இங்கே 1/2 லிட்டர் நெய் மட்டும் தான் சேர்க்குறேன். நிறைய பேர் நீங்கள் நெய் அதிகமாக ஊற்றுறேன்னு சொல்கிறீங்க. நான் நெய்க்கும் முந்திரிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேன். என்னுடைய வீடியோ கால் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போது இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான மசாலா. கண்டிப்பாக இந்த அரிசியில் நீங்கள் செய்யும் போது வெஜிடபிள் பிரியாணியோ மஷ்ரூம் பிரியாணியோ செய்யும் போது கண்டிப்பாக மசாலா சேர்க்கணும். அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அதிக குவாலிட்டியான அரிசியில் சமமாகவோ கூடுதலாகவோ கறி சேர்த்தால்தான் ருசி. அந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது நீங்கள் மசாலா சேர்க்க தேவையில்லை, அதுவே உங்களுக்கு அதிக சுவை கிடைச்சிடும். ஆனால் அரிசி கூட கறி குறைவாகவோ இல்லை வெஜிடபிள் பிரியாணி, காளான் பிரியாணின்னு செய்தால் மசாலா சேர்த்து செய்யணும், நல்லாயிருக்கும். சக்தி மசாலாவை எடுத்துக்கோங்க, ரொம்ப நேச்சுராக நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பாக்கெட் உப்பு, ஒரு கைப்பிடி உப்பு 40 கிராமு, ஒரு பாக்கெட் 25 கைப்பிடி வரும், ஒரு பாக்கெட் 1 கிலோ உப்பு. 25 கிலோவுக்கு இந்த ஒரு பாக்கெட் உப்பு அப்படியே போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் அப்படி கை பிடிச்சி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இருக்கவும் கூடாது, மேலே அப்படியே ரொம்ப அப்படி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது நீங்கள் போட உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும். மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம பிரியாணி நேச்சுரல் கலரை அதிகமாக தூக்கி கொடுக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதுவும் நான் விரிவாக்கமாக சேர்க்கும் போது சொல்கிறேன். தயிர் நீங்கள் நல்லா அதிக புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது. அந்த பதத்தில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும். எலுமிச்சை சாறு இதை முன்னாடி புழிஞ்சி எடுத்து வச்சுக்கிங்க. அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸ், ஸ்பைசஸ், தேவையான பொருள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பு நல்லா பற்றி அந்த எரிஞ்ச உடனே இதுக்கு தேவையான அளவு வட்டா 40 கிலோ அளவுக்கு வட்டா எடுத்து வச்சுட்டேன். இது கூட 5 லிட்டர் எண்ணெய். நல்லா புரிஞ்சுக்கிங்க, வெஜிடபிள் பிரியாணிக்கும் சரி காளான் பிரியாணிக்கும் சரி இந்த மாதிரி செய்யும்போது 1 கிலோவுக்கு 200 கிராம் 5 லிட்டர் எண்ணெய். துடுப்பை பார்த்தீங்களா, நான் கை வச்சு காமிக்கிறேன்ல, அதாவது அது மேலே வச்சு வட்டாவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 1 அடி நீட்டு வரணும். அந்த துடுப்பில் கூட நமக்கு நிறையா பதம் மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடைசி டைமில் கிளறும் போது சரியான முறையில் கிளற முடியாமல் தீச்சல் பிடிக்கும். விரிவாக்கமாக சொல்கிறேன். நான் எண்ணெயை சேர்த்து இது கூட 1/2 கிலோ டால்டா. ஏன் டால்டா சேர்த்துக்கிறோம்? இங்கே நம்ம கறி சேர்த்தனா அதோட ஃபேட் எசன்ஸ் நமக்கு நல்ல ஒரு ஜூஸியாக அப்படியே பார்க்க மினுமினுப்பாக சாப்பிட நைஸாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம வெறும் ஆயில் தான் சேர்க்குறோம். அதனால் நீங்கள் டால்டா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்டு நைஸாக சாப்பிட சூப்பராக இருக்கும். இது கூட 1/2 லிட்டர் நெய்யில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மீதி நெய் தம்மில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காவை அதிக அனல் ஹீட்டு இல்லாமல் இது கூட சேர்த்து மிதமான சூட்டில் அப்படியே பொரிய வச்சு இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி வாசனையே கிடைக்காது, சாப்பிடவும் பிடிக்காது. பச்சை மிளகா சேர்த்து இது கூட வெங்காயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. வெஜிடபிள் பிரியாணி, காளான் பிரியாணி, புலவு பிரியாணிக்கெல்லாம் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கங்க. அதோட காரம் அதோடைய அந்த பிளெயின் பிரியாணி சாப்பிடும்போது நல்ல ஒரு ருசி இருக்கும். இப்போது வெங்காயம் சேர்த்துட்டோம். வெங்காயம் கொஞ்சம் பதம் வதங்கின உடனே இது கூட அந்த புதினா மல்லித்தழையை ஃப்ரெஷ்ஷாக வெட்டி அலசி நான் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இந்த இடத்துல சேர்த்து வதக்கும் போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் மஞ்சத்தூளை இந்த எண்ணெய் கூட இங்கேயே சேர்த்திங்கன்னா அந்த கலர் பாருங்களேன், அப்படியே உங்களுக்கு அந்த எல்லோ கலரில் வந்துடும். ஆனால் அந்த வெங்காயம் வதங்கும் போது நல்லா பொன்னிறமாக வதங்குதான்றது நமக்கு சூப்பராக தெரியும். இது கூட தனி மிளகாய் தூள் சேர்க்கணும். நான் இங்கே சேர்க்க மாட்டேன், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சாந்து பூண்டு தோலை உரித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். சில பேர் சாப்பிட்டுட்டு இந்த வயிறு உபாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இந்த பூண்டு தோலாலையும் வர காரணம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பாக்கெட் உப்பு அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் குறைக்கவும் தேவையில்லை, கூடுதலாக சேர்க்கவும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் கூடுதலாக ஒரு கை 2 கை போடுற மாதிரி இருக்குமே தவிர ஆனால் குறைவாக இருக்காது. ஏன்னா நீங்கள் சில வெங்காய அளவு தெரியாமல் அதிகமாக போடலாம், கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றலாம். இதனால் ஒரு கை 2 கை தேவைப்படும். ஆனால் ஒரு பாக்கெட் உப்பு கரெக்டாக போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெயை பாருங்களேன், இந்த மாதிரி பிரிஞ்சு வர வரைக்கும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கினா தான் பிரியாணியில் ருசியும் வாசனையும் அதிகமாக கிடைக்கும். நம்ம பார்த்து செய்கிற பதத்தினால் மட்டுமே ஒரு முழுமையான பிரியாணியை உருவாக்க முடியும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ், நீங்கள் என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள். நிறைய பிரியாணி வீடியோ, வெஜ்ஜி வீடியோ, நீங்கள் கேட்க அனைத்து சமையல் வீடியோவும் தெளிவாக உங்களுக்கு புரியும்படி ஈஸியாக போட்டிருக்கேன். இப்போது அந்த இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இது கூட நம்ம வெட்டி வச்சுத தக்காளி எல்லா அளவும் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டே வீடியோ பாருங்கள், இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போது நான் அந்த தக்காளியை சேர்த்து எப்படி இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததோ அதே மாதிரி தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நான் தனி மிளகாய் தூள் எண்ணெயில் சேர்த்துக்க மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அங்கே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். வட்டாக்கு அடியில் கருப்பாக ஒரு லேயர் வரும். இதனால் தீச்சல் பிரியாணி கடைசியாக தம் போடும்போது தீச்சல் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தக்காளியை சேர்த்து நாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து அரைச்சி இங்கே சேர்த்துக்கிறேன். ஏன் நான் இங்கே சேர்த்துக்கிறேன்னா, நம்ம அரைச்ச உடனே வெங்காயம் கொழகொழப்பாயிடும். நீங்கள் எண்ணெய் கொடியோ பல்லாரி வெங்காயத்து கொடியோ சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிக்கும், வதங்க விடாது. உங்களுக்கு அடி பிடிச்சி அந்த கலர் அந்த வாசனை எல்லாத்தையும் மாற்றிடும். அதே நீங்கள் தக்காளி சேர்த்து இந்த இடத்துல சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக கிடைக்கும், வதங்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போது இதே இடத்துல நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், வட்டா உள்ள பாருங்களேன், நமக்கு எண்ணெய் தான் இருக்குது. இங்கேயும் எண்ணெய் நமக்கு பபுள்ஸ் மாதிரி கொதிச்சிட்டே இருக்க பாருங்கள். இந்த இடத்துல தக்காளியை சேர்த்து வதக்கின உடனே ஒரு கலர் கிடைக்கும். அந்த கலர் கூட தனி மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்து வதக்கினீங்கன்னா நேச்சுரல் பிரியாணி கலர் சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த தக்காளி முக்கால் பதம் வதங்குறதுக்குள்ளே நான் இங்கே மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க, மஷ்ரூம் வந்து பன்னு மாதிரி இருக்குது, அது கரைஞ்சிடும். தயவு செய்து கரையாது. நீங்கள் இந்த மாதிரி அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கினீங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த மஷ்ரூமில் ஊறி உங்களுக்கு சுருங்குமே தவிர உங்களுக்கு கரைஞ்சி போயிடாது. காளான் அந்த மஷ்ரூம் கரையாது, பன்னு மாதிரி அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் அந்த உப்பு, மசாலா, காரம், புளிப்பு எல்லாம் மஷ்ரூமில் ஏறி நமக்கு சாப்பிட அதிக சுவை கிடைக்கும். 2 லிட்டர் தயிர் இந்த இடத்துல சேர்த்து நல்லா வதக்கிறேன். இங்கே தயிர், தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்த உடனே நமக்கு அடி பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்காது. அதனால் அப்படியே அது கொதிக்க அதோட மனம் அப்படியே வெளியில் வர வதக்கினே இருக்கணும். அந்த எண்ணெய் அப்படியே லேயர் மாதிரி மேலே வந்து நிற்கணும். உங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி, ருசியான பிரியாணி, பதமான பிரியாணி வேணும்னா நீங்கள் பார்த்து
பக்குவமாக அதை வதக்கி அப்படியே நீங்கள் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு நல்ல உதிரியான பிரியாணி, நல்ல சாப்பிட்ற அளவுக்கு அதிக சுவை பிரியாணி கிடைக்கும். இப்போது இந்த மசாலாலாம் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் மொத்தமாக கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கிட்டேன். இப்போது அந்த தக்காளி சேர்த்து மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதங்கி கடைசியாக தண்ணி ஊற்றும் போது மசாலா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா முன்னாடி நீங்கள் மசாலா சேர்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு சாந்து மாதிரி கருப்பாகி தீச்சல் பிடிக்கிற மாதிரி ஆகும். இப்போது அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இங்கே 3 பாத்திரம் அந்த தண்ணி ஊற்றினேன் இல்லையா, அந்த பாத்திரத்தில் 3 பாத்திரம் அரிசி வந்துச்சு. 1க்கு 1.5 4.5 பாத்திரம் தண்ணீர் ஊற்றிட்டேன். கண்டிப்பாக அண்ணாச்சி கேமிங் அண்ணா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு தான் இந்த தண்ணி அளவே புரிக்க மாட்டேங்குது, அடிக்கடி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நல்லா இந்த வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, புலவு பிரியாணினா இந்த 24 கேரட் அரிசிக்கு 1க்கு 1.5 நீங்கள் மாற்றமே பண்ண தேவையில்லை. ஆனால் அரிசி நல்லா ஊறணும், முன்னாடியே அலசி ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றின உடனே அங்கே உப்பு காரம் செக் பண்ணணும். அதே இடத்துல நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். உடனே கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்து நல்லா கிளறணும். அரிசி ஒரு பக்கமாக கொதிக்கக்கூடாது. அப்படி கொதிச்சுன்னா நீங்கள் கீழே அனலை சரிப்படுத்தி நடுமையமாக கொண்டு வந்து நடுவில் தான் கொதிக்கணும். அப்போ தான் எல்லா அரிசியும் சமமாக வேகும். பிரியாணிக்கு துடுப்பு முக்கியம், வட்டா முக்கியம், எல்லாமே முக்கியம். செல்லு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. நான் அந்த தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர அனல் எடுக்கிறதுல என்னால் காமிக்க முடியல. இங்கே பாருங்கள், அது எப்போவுமே என் வீட்டில் தொடர்ந்து காமிக்கிறதா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கணும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என் சேனல் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, தம் போட்டோடனே அந்த ஆவி தட்டிலேருந்து எப்படி வருது பாருங்கள். நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அந்த ஆவி வந்துட்டாலே உள்ளே நமக்கு நீர் இல்லை, ஃபுல்லாக தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே அனலை சுத்தமாக அமைச்சிடணும். நீங்கள் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த அனலை கூட குறைக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிக ஆவி வரட்டும் சொன்னீங்கன்னா மேலே சாப்பாடும் தீய ஆரம்பிச்சிடும், அடியில் சாப்பாடும் தீய ஆரம்பிச்சிடும். அந்த ஆவி வந்துட்டாலே உங்களுக்கு நீர் உள்ளே சுத்தமாக இழுத்து சாதம் உபிரியாகி நல்லா தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மஷ்ரூம் பிரியாணியை நான் உங்களுக்கு அப்படியே தம்மை உடைச்சி காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே ஒரு கிரேவி இல்லாமல், கத்திரிக்காய் இல்லாமல், அப்படி ஜூஸியாக சாப்பாடு நல்ல உதிரியாக சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே என்னை வாழ்த்துனாங்க. அதாவது நம்ம பார்த்து செய்கிறத ஒரு விஷயத்தினால தான் நல்ல ஒரு பிரியாணியை உருவாக்க முடியும்னு சொல்ல வரேன். அது இல்லாமல் இந்த 24 கேரட் அரிசியில் நம்ம சாதா வெஜிடபிள், காளான், மஷ்ரூம் பிரியாணிலாம் செய்யும்போது நல்ல ஒரு சுவை கிடைக்கிது. கண்டிப்பாக கேட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த அரிசியில் செய்யும் போது அதிக பயம் இருக்காது. ஏன்னா நான் இதோட அளவெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளே நிறைய கொடுத்துருக்கேன். அந்த அளவில் தண்ணி பதம் வச்சிங்கன்னா அரிசி குழஞ்சியும் போயிடாது, உங்களுக்கு வேகாமலும் இருக்காது. எவ்வளோ உதிரியாக கொட்டுது பாருங்கள். அப்படி 1க்கு 1.5 தான் தண்ணி, பயப்படவே தேவையில்லை. நீங்கள் இந்த 24 கேரட் அரிசி பொறுத்த வரைக்கும் 1க்கு 1.5 தண்ணி வச்சா அப்படியே உதிரியாக கிடைக்கும், நல்ல உபிரி ஆகும். என்னுடைய ஆரம்ப காலகட்டத்துடைய வீடியோக்களை போய் பாருங்களேன். அப்படியே ஆரம்பத்துலேருந்து நம்ம என்னென்ன செய்யணும், என்ன ஊற வைக்கணும், எப்படி பதப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும்லாம் தெளிவாக போட்டிருக்கேன். என் சேனல் வீடியோ போய் பாருங்கள். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஷேர் செய்யும் போது எங்கேயே வளர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும். நீங்கள் செய்கிற ஒரு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ எடுப்பது நான் ஒருவனே, இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுவது நான் ஒருவனே, இந்த வீடியோவில் பேசுவது நான் ஒருவனே. இதை ஏன் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய உழைப்பு எல்லாம் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனுக்குடனே ரிப்ளை செய்கிறேன். மிகவும் நன்றி.